வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட. உதாரணம் சொல்ல போனோம்னா, மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்ன தசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து ராசி அதிபதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அது மொத்தம் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் விரோதம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஜென்ரலாக வந்து ரிஷபராசியாக இருக்கட்டும், துலா ராசியாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து ஈஸியாக வந்து அவங்களோட அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து செல்ஃப் ஆப் வச்சுக்கிறது, இவங்கள விட்டால் வேறு யாரும் கிடையாதுங்கிற லெவலில் தான் செல்ஃப் ஆப்புங்கிறது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறதுன்றோம், செல்ஃப் சூனியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தன்னைத்தானே வந்து வச்சுக்கிறது வந்து துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் உண்மையான விஷயமாக நடக்கிறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும், நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். வேலை இல்லாதவரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ அதில் தான் ரொம்ப சிறப்பு தான். 2ஆம் அதிபதி இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது, 2ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறது, 7ஆம் அதிபதியம் அவரே வரும்போதுனால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் வந்து திருமணம் சார்ந்த உறவுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதிக்கு வந்து கடகமாக இருக்கிறது உங்களது முயற்சிகள் நல்ல வெற்றிகள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் ராகு ஒன்றா வந்து ஒரு காம்பினேஷனில் போகும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வக்கரமாக போகிறனால குழந்தைகள் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பான்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறதுலாம் வந்து தவிர்க்க முடியாது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 8ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்தில் இருந்தவர் இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துக்கு வருவதனால நிறைய விஷயங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா 8, 12, 9 நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. சில பேருக்கு வந்து தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இது யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடுவும் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் சுப செலவுகளையாக ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதும் வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி புதன் திசை புத்தி, அதாவது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும். குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் டிலேட் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறதுனால வந்து நல்ல தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல நன்மைகள் ஏற்படும். அப்பாவுக்கு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடுவும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு வந்து 12இல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து எதிராளிகளால் வந்து கொஞ்சம் விரயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், பேராசைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்றைக்கும் வந்து 8ஆம் அதிபதி 12இல் வரும்போது நம்ம அதீதமாக ஆசைப்பட்டு அதனால் வந்து ஒரு சின்ன இழப்புகள் ஒரு செலவுகள் இழப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை, நம்ம மனதால் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறத வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு சிறந்த பிரார்த்தனை வரணும்னா மனதால் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது வந்து ரெகுலராக வந்து எப்படி சாப்பாடு தூக்கம் முக்கியமோ அந்த மாதிரி பிரார்த்தனை முக்கியங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாலே போதும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நமது ஜாதகம். ஸோ நம்ம ஜனகால ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம். ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி, மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுற விஷயம் வந்து கர்ணநாதன்.
அது வந்து நம்ம வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கர்ணநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கர்ணநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை போய் பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள் உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூலமந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும். ஸோ அந்த ஜேஷ்டா தேவினா உன்னோட மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அடுத்த இது தான் ஜேஷ்டா தேவி. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். அது வந்து டெய்லி வந்து ஒரு 100 முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முறையோ சொல்லிட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கர்ணநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கர்ணநாதன் நினச்சி அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள். நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கர்ணநாதனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.